ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சத்தியமும் சமாதானமும் பரிசுத்தமும் என்றென்றும் நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக ஜெபிப்போம். அப்பா, மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவராய் ஒரு பிரசன்னத்தோடு நாங்கள் ஆண்டவர் ஜெபிக்க, பாட, துதிக்க, ஆராதிக்க மறுபடியும் திருசமூகத்திற்கு வரத்தக்கதான மகிமை பெற்றவளாய், கிருபை பெற்றவளாய் அப்பா, கடந்த நாட்கள்லாம் எங்களோடு கூட இருந்து எவ்வளோ இன்னல்களுக்கும் மோசல்களுக்கும் அப்பா, வியாதிகளுக்கும் பிசாசின் தொல்லைகள் விளையது காத்து நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் ஒருமித்து இறைத்தோடும் சமூகத்தில் கூடி வர எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கா. காசுத்தோத்திரப்பா, நாங்கள் துதிக்கும் பொழுதும் பாடும் பொழுதும் நீ மகிமைப்படுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு அப்பா உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் கூடியிருக்கிறோம்ப்பா. நீர் மகிமைப்படத்தக்கதான காரியத்தை நாங்கள் உள்ளத்தில் வைத்து உச்சரிக்கும் ஒவ்வொரு சத்தமும், நீர் சகோதரமாக பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்க அந்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் வாழ்நாளை ஆண்டவரே மகிமைப்படுத்தி கொள்ளத்தக்கதாக, நீர் அதை மகிமைப்படுகின்ற நம்பிக்கையும் சுவாசத்தை காத்து கொள்ளத்தக்கதாக கருத்தில் அவங்க ஒப்பு கொடுக்குறப்பா. ஆராதனை முழுவதும் தேவரே எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த விதமான ஆண்டவரே தடைகளுக்கும் பிசாசின் கிரிகளுக்கும் நாங்கள் உட்பட்டு போகாதபடி ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்து கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இயேசு நாமத்தில் உடைய பாதம் பணிந்து கெஞ்சி ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயிரம் பேர்களில் திறந்தோம் ஆண்டவரே நீரே, ஆயிரம் பேர்களில் திறந்தோம் ஆண்டவரே நீரே, விடுவெள்ளியே எந்த பிரிய நீரே, எல்லென்று வாழ்ந்திடுவே, விடுவெள்ளியே எந்த பிரிய நீரே, எல்லென்று வாழ்ந்திடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனீரே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவுமே முடங்கிடுமே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. முடிவில்ல ராஜ்யம் அருள
திரும்பவும் வருவேன் என்று முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சென்றிடவே அனுதினம் வணங்கிடுவே ஆயத்தமாய் நான் சென்றிடவே அனுதினம் வணங்கிடுவே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. அல்லேலூயா. அடுத்த பாடல். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் தருபவரே. அல்லேலூயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆதாரம் தாருமே, தீமையல்லை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமையல்லை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்து, நன்றி நன்றி ஐயா.
என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டிரு. நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு விஷயங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீர் அன்னைக்கு உமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்ட ஜனத்தை நீர் பரிசுத்தப்படுத்தினீர். அப்பா, உடைய சொந்த ஜனமாய் கொண்டு அவருடைய ஆசீர்வைத்து வழி நடத்தினீர். அதே போல எங்களை முன்குறித்தீர், அழைத்தீர். அப்பா, சத்தியத்தாலும் கருவையினாலும் எங்களை உருவாக்கி உமக்கு மனவாட்டிகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகளும் பெரிதாரிக்கிறது. அதன் காலத்தில் எங்களுக்கு நேர்த்தியாய் செய்வது இருந்தேன். அதற்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் கைவிடாத தேவரே, எப்பொழுதும் கூடவே இருப்பவரே, இம்மானுவேலரே, எபனேசரே, மகிமையின் தேவனே, மகத்துவத்தின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி 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 தகப்பனே. ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்பவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களை காண்பவரே, கரம் பிடித்தவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு முன் செல்பவரே, கோணலானவைகளை செவ்வையாக்குபவரே, தடைகளை உடைப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லாம் சத்துவத்தை கொடுக்கிறவரே, வார்த்தைகளை நம்ப பண்ணின கிருவிகளுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கடந்து வந்த பாதைகளை நினைக்கிறோம், நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், நகரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜனே ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 தகப்பனே. மன்னவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தூயாதி தூயவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஒளியாய் இருப்பவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசமாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். முகப்பிரகாசம் உள்ளவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவராயிருந்து பெரிய காரியங்களை செய்பவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வழுவாதபடி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உண்மையே நேசிப்போம், உண்மையே ஆராதிப்போம். நன்றி தகப்பனே, நீ செய்த நன்மைகளை அப்பா எங்கள் நாவு அறிக்கை செய்யும் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மை செய்தபடியா அவரை நாங்கள் பாடுவோம் ராஜா. நன்றி தகப்பனே, என்னுடைய நேசம் அப்பா உமக்கு பிரியமா இருக்கட்டும். நன்றி ராஜா. ஹalleluya. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியின் முழங்காலில் நின்று, உன் பாதையில் நான் நடந்திட்டால்,
இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆம் தகப்பனே, நான் உண்மை விட்டு பின் திரும்பேன். நீ முன் செல்கிற தேவன். மேய்ப்பனின் சத்தம் கேட்டு பின் செல்லும் ஆடாக அப்ப நான் உமக்கு பின் செல்வேன். நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா. நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம், நீரே என் தஞ்சம். பாமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறேன், நீர் என் கண்மலையும் கோட்டையுமானவர், என் பலனானவர். ஓமக்கு ஸ்தோத்திரம். என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லு. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நாங்களும் நம்பிக்கையுடைய சிறைகளாய் அரணுக்குள் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், உம்மையே சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை சந்திப்பேன் இயேசுவே, 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 இயேசுவே. ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. நாங்கள் இடைவிடாமல் உண்மையை ஆராதிப்போம். சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவரை, எரிகிற அக்கினி சோலைக்கு எங்களை விடுவித்தவரை உண்மையே ஆராதிப்போம். இடைவிடாமல் ஆராதிப்போம். நன்றி தகப்பன். என்ன நேர்ந்தால் என்ன நடந்தால் அன்பை விட்டு எங்களை பிரிக்க இயலாது. மனிதர்கள் அன்பு மாறலாம், கசந்து போகலாம், மக்களும் மறந்து போகலாம். நீர் என்னை மறப்பதில்லை. தாயின் கருவில் பேர் சொல்லி அழைத்து அறிந்தவரே, நீயே நோக்கி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் தகப்பனை, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பன். ஏதோ துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் பிரகாரங்களுக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். அப்ப எங்கள் விண்ணப்பங்களும் வேண்டுதல்கள் உமக்கு பிரதியாய் இருக்கட்டும். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை
ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். ஆவியானதாமே துணை செய்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து ஜெப வெளியை ஆசீர்வதித்து தருகிறார். முதலாவது சொல்ல போகிற குறிப்புக்காக ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு பிராங்க்லின் என்ற சகோதரர் பூனேயை சேர்ந்தவர். அவர் எங்கள் குடும்பமாக வாழ்கிறார். நல்ல கம்பெனியில வேலை பார்க்கிறார். சபையில நல்ல வாலிபர் மற்றும் ஊழியம் செய்கிறார். அவர் கம்பெனியில கால்பந்தாட்ட போட்டியில விளையாட போகும்போது விளையாடி கொண்டிருக்கும் போது சரிக்கு கீழே விழுந்ததினால் கைகளை ஊன்றி அந்த கைகள் சரிந்து விட்டது, இறங்கி விட்டது. சின்ன பிராக்சரும் ஏற்பட்டு விட்டது. கம்பெனியில் ஆஸ்பத்திரியில் சேர்த்தார்கள். சேர்த்து நேற்று சிகிச்சை நல்ல விதமாக நடந்தது. பயப்பட ஒன்றுமில்லை. ஒரு 15 நாட்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெரு விபத்து இல்லாது காத்தார். ஏன் இந்த விபத்து நேரிட்டது என்று நாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஏதோ பெருசா நேரிட பார்த்ததை காத்த தடுத்திருக்கிறார். யுத்தத்துல சின்ன சின்ன காயங்கள் வரும். ஜெயா நமக்கும் சவுன்கா ஜெபிப்போம். விரைவில் இந்த கைகள் வந்து சேரட்டும், எலும்புகள் வந்து சேரட்டும், தன் பணியை தொடரட்டும். அவை எப்பவுமே இருந்த பிராங்கில் என்ற சகோதரருக்காக சகோதரர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் முதலாவது ஜெப குறிப்பை எடுப்பார். அப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், புகழுகிறோம், பிரஸ்தாபப்படுத்துகிறோம். நீரே மெய்யான தேவன், நேற்று மீண்டும் என்று மாறாதவரை கொடுப்பார். நீ வல்லவராய் நல்லவராய் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு ஜெபத்துக்கும் எங்கள் விசுவாசத்தின் மேன்மை காணத்தக்கதாக இம்மட்டுமாய் நீ பதிலளித்து நீங்கள் சுகப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்திக் கொண்டே வருகிறது ராஜா தகப்பன். அப்பா, உங்கள் பிள்ளைகளாக உங்கள் கருத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவரே, உருவாக்கப்பட்ட சரீரம் அந்த பூமியிலே வாழ்கிற நாட்டிலே பல விதமான இன்னல்களும் மோசங்களும் வியாதிகளும் வறுமைகளும் வந்தால் கூட உமது அன்பின் நிமித்தம் நீர் மாம்சத்தில் வெளிப்பட்டு எங்கள் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலும் பிசாசுகள் விடுதலாக்கத்தக்கதாக கல்வாறு நேசித்தின் அன்பினால் ஆண்டவர் எங்கள் விடுதலாக்கினேன் ஆண்டவர். காயப்பட்ட தலும்பலா குணமானில் உள்ள வார்த்தை நிலையம் அந்த வார்த்தை விசுவாசித்து அங்கு கூடியிருக்கிறோம் ஆண்டவர். இதோ சகோதரனுக்காக, பிராங்க்லின் என்ற சகோதரனுக்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்கிறீர், எங்கள் ஜெபத்தை தள்ளாதவர். நீர் எங்கள் கிருபை கொடுத்த கிருபை எங்களை விட்டு விலகாமல் காத்த தேவாதி தேவனுக்கு கத்தாதி கத்தாவுக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாவதாக ஆண்டவரே. சகோதரன் பட அந்த கையில் எலும்பு முறிவினை பார்க்கிறீர் ராஜா. அது எதனால் உண்டானது? விளையாடும்பொழுது ஆனால் அந்த காயங்கள் அப்பா சுகமாகத்தக்கதாக உமது வார்த்தைப்படியான எலும்புகளை உலர்ந்த எலும்புகளை உயிரிழச் செய்த ஆண்டவர். இன்றும் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர். சகோதரனுடைய இந்த பட்ட காயங்கள் ஆண்டவர் சுகமாகும்படியாக தெய்வீக கரம், காயப்பட்ட தழும்பின் கரம் சகோதரனை தொடர்த்தும் ஆண்டவர். சகோதரன் முகத்து சாட்சி சொல்லத்தக்கதாக இந்த நாளிலே ஆண்டவரே தேவன் எனக்கு ஒரு மகிமை வெளிப்படத்தக்கதாக என்னை தொட்டார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக தெய்வீக கரம் இந்த வேலையை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். சகோதரர் எதற்காக நீர் எடுத்துக்கொண்டீரோ, எந்த காரணத்துக்கு தெரிந்து கொண்டீரோ உன் சித்தம் சகோதரர்கள் நிறைவேறத்தக்கதாக கரத்தில் ஒப்புக்கொள்ளும். தேவன் தாமே அவரையும் சார்ந்த குடும்பங்களை நீ ஆசிரித்து காக்க முடியாது. அப்பா, உன் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன் பாதம் வந்து கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். சமீபத்திற்கும் தூரத்திற்குமான தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த சவன்கார் சுகத்தை கொடுத்தபடியா சோத்திரம். ஆபத்து விபத்து ஏற்பட்ட போது கூட கத்திரை தேடினபடியால் கத்திரை தேடுவது போர் நன்மையும் குறைபடாதுன்னு சொன்ன வார்த்தையின்படியே நீ நன்மையை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி ஸ்ரீவாரூபன் அவர்கள் இணைப்பு அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு பாளையங்கோட்டையை சேர்ந்த சாம்சன் என்ற சகோதரர் திருநெல்வேலிக்கு கன்வென்ஷனுக்கு அழைக்கப்படும் போது பெரும் உதவியாக இருப்பார். அவர் வீட்டில் நான் பல முறை தங்கி ஊழியங்களை சென்றிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் திருநெல்வேலியிலே
ஆதரித்து வருகிற ஊழியருக்கு மிகவும் துணையாக பல வகையில் உதவியாக இருப்பவர். அவருக்கு லங் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறது. நல்ல பாடகர், ஆராதனை நடத்துபவர். லங் இன்ஃபெக்ஷன் வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் அதில் எந்த சேதாரமின்றி அவருக்கு அந்த சுவாச குழாய், அந்த லங்ஸ்ல ஏற்பட்டிருக்கிற இந்த நீர் தங்கி இருக்கிற காரியங்களெல்லாம் நீக்கி புதிய இருதயம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். புதிய நுரையீரலையும் கர்த்தர் சிருஷ்டிக்க வல்லவராக இருக்கிறார். கொடுத்தவருக்கு ஆயுசு வருஷங்களை பெருகை செய்ய முடியாய் சாம்சன் என்ற சர்க்கார் ஜெயிப்போம். இவருடைய சொந்த மைத்துனர் தான் திருநெல்வேலி டயசிசன் பிஷப். சொந்த மனைவியுடைய சொந்த சகோதரன் தான் திருநெல்வேலி பிஷப்பாகவும் இருக்கிறார். அதனால ஒரு ஆனாலும் நம்மை ரொம்ப நேசிப்பவர்கள். அதை ஜெபிக்க முடியாய் குறிப்பு உடனே அவர் வீட்டில் அனுப்பப்பட்டது. நம்ம அவருக்கு அப்பாரத்தோடு ஜெபம். குறிப்பாக நம்முடைய திருநெல்வேலி இல்லை நம்ம ஆதித்த ஊழியக்காரருக்கு பக்கபலமாய் நம்ம நின்று நம் சர்வா நின்று பல காரியங்கள் உதவியாக இருப்பவர். அதனால நமக்கு ஒரு கடன் உண்டு, அதை பார்த்து அவர் காட்சி. இந்த ஜப குறிப்பை சகோதரி சீபாரூபன் அவர்கள் எடுக்க அனுப்பிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ துதிக்கிறோம், பாவம் ஸ்தோத்திரிக்கிறோம். வானத்துக்கு பூமி ஆண்டவரே, சர்வ சிருஷ்டிகரே, நீ உயர்த்துகிறோம், நீ போற்றுகிறோம், நீ வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். என் ஜனங்கள் துதி சொல்லி வருவார்கள் சொன்னீங்களே, நாங்கள் பாவமை கனப்படுத்துகிறோம். அப்பா என்னை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லா மகிமை கனம் உமக்கே உரியதாக ஆண்டவரே. இப்போது கூட ராஜா எங்களை சுத்திக்கிறீங்க. நாங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பாக எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள், எங்களிடத்தில் கீழ்ப்படியாத குணங்கள் இதெல்லாம் விரோதமாக நாங்க செயல்படுகிறோமோ எங்கள் வாழ்க்கையில, அதெல்லாம் ஒரு விஷயம் எங்க பாத்தில் வைக்கிறோம். எங்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம்ப்பா. நீ சிந்தின ரத்தம் எங்களை முற்றிலுமா கழுவணும் ஆண்டவரே. பரிபூர்ண கத்தா விடுதலை கொடுங்க ராஜா. இப்பொழுது கூட எங்களை ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து சமூகத்துல தைரியமா விடுதலைக்கு எங்கள் கிருபை செய்கிறீர். அதுக்காக சோதரிக்கிறோம். நீர் ஒருவரே எங்களை நீதிமான் ஆக்கிறவர், ரத்தத்தினால் கழுவப்பட்டவர், நீதிமான் சொல்லி அது விசுவாசத்தின்படி நாங்கள் மற்றவர்களுக்காக திறப்பி நின்று செபிக்க வந்திருக்கிறோம். இப்பொழுது கூட சாம்சன் என்ற ஊழியக்காரக்காக செபிக்கிறோம். ஊழியக்கார சுகத்தை விரும்புகிற தெய்வம் நீங்க, அக்னிய ஜுவாலையாக நீங்க மாற்றுகிற தேவன். இப்போது கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்க அந்த லக்ஸ் இன்ஃபெக்ஷன்ல இருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவர்கள், இப்படி பணி செய்யறவர்கள் அப்பா, அவர்களுக்கு கத்தா ஏற்பட்டிருக்க அந்த இன்ஃபெக்ஷன் அப்பா கத்தா இயேசுவின் நாமத்தினாலே கத்தாவே அப்புறப்படுத்த செபிக்கிறோம்ப்பா. கத்தாவே மீட்பிக்கிற தெய்வன் ஆண்டவரே. எந்த சரீரத்துல எந்த பகுதியில பாதிக்கப்பட்டிருக்கிறது உமக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் பூசுகிறோம் ஆண்டவரே. அப்பா விடுதலை கொடுங்க. வாட்டி அனுப்பி நீ குணப்படுத்தின தேவன் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறவில்லை வல்லமை அனுப்பி கத்தாவி இந்த சகோதரனை தொடும்படி நாங்க ஜெபிக்கிறோம். எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அப்பா பரிபூர்ண விடுதலை கொடுப்பீராக ராஜா. உம்முடைய தழும்பலால் கத்தாவே இந்த சகோதரன் குணமாக வேண்டும் என்று நாங்க ஜெபிக்கிறோம். கத்தாவே ராஜா, எல்லாவற்றையும் கத்தாவே கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒன்றிலும் குறைபடக்கூடாது அப்பா. நல்ல ட்ரீட்மெண்ட் பெற்று சுகத்தோடு திரும்பி மறுபடியும் பணி செய்ய கத்தாவே நாங்கள் அவர்களை உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சீக்கிரமாய் கத்தாவே நாங்கள் அவர் விடுதலை ஆக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசு ரத்த வறுமை தெளிக்கிறோம். சுகமளிக்கிற வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட நீங்க எல்லா ஜபத்துக்கு பதில் தருகிற தேவன். இந்த குறிப்பு நீங்க அந்த சகோதரனை பலப்படுத்துகிறீங்க. அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து வெளியே வந்து கத்தாவே நல்ல சுவாசிக்கவும் அந்த குறைபாடெல்லாம் நீங்கும்படி நாங்க ஜெபித்திருக்கிறோம். நீர் பதில் தருகிற தேவன், அதற்காக நன்றி. எல்லா மகிமை துதியுமா இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறபடியால், சுகத்தை கொடுத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்பாக சாந்திரூப நினைப்பில் வந்து அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு அண்ணா நகரை சார்ந்த லதா என்ற ஒரு சகோதரி. அவர்கள் மாற்று மார்க்கத்தை சார்ந்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால் சொந்த குடும்பத்தாலும் உறவினர்களாலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள். அதனால் வைராக்கியமாக இருக்கிறார். அவர்கள் நேற்று வேதனையோடு பகிர்ந்து கொண்ட காரியம், மற்றவர்கள் ஏளனம் பேசுவதோ அதெல்லாம் பிரச்சனை. சொந்த பிள்ளையை சோம்பேறியா இருக்கிறான், ஒரு வேலைக்கு போக மறுக்கிறான், அப்படியே சோம்பேறியா உதவித்தனமா வீட்டையே சுற்றி கொண்டு இருக்கிறான். அவனுக்கு சுறுசுறுப்பா இருக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் என்று சொல்லி அந்த சகோதரி கண்ணீரோடு வேண்டிக் கொண்டார்கள். அவர் குடும்பத்தாராலும் உற்றார் உறவினராலும் அவமதிக்கப்பட்டு இழந்தப்படுத்தப்படுகிற இந்த லதா சகோதரிக்கு கர்த்தர் ஆறுதலையும் அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு அவருடைய மகனுக்கு
அதில் வேலைக்கு போக மனநிலை, ஏன்னா வேலைக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அதுக்கு போகிற மனநிலை வேணும். அந்த மனநிலை கர்த்தர் கொடுக்க முடியாது. அதான் இந்த சகோதரிக்காக, குறிப்பாக அவருடைய மகனுக்காக பார்த்தோடு ஜெபிப்போம். இந்த குறிப்பை சார்ந்த ரூபனில் எடுக்க முடியாது அழைக்கும். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் 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 பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே ஸ்தோத்திரம். கேருபீங்கள் சேராபீன்கள் ஓயாமல் போற்றி புகழப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த உபவாச நாளிலும் நாங்கள் ஆங்காங்கு இருந்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஒன்று கூடி வந்திருப்பதே உம்முடைய நாமத்தினாலே ஒரு மனதோடு நாங்கள் கூடியிருக்கிறதேன் கர்த்த நீர் அறிவீர் அப்பா. இந்த ஜெப வேளையின் கர்த்த நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவர் எல்லாருக்கும் உம்முடைய நாமத்தினாலே அப்பா ஒரு விடுதலை, ஒரு அப்பா அதிசயம், அற்புதங்கள் நடக்கத்தக்கதாய் நீர் விடுதலையை கொடுக்கும்படியாய் நோக்கி பார்க்கிறோம். நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கல்லோ மண்ணையோ நோக்கி கூப்பிடல, ஜீவனுள்ள தேவனாகிய எங்களை உருவாக்கின தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அறிந்த தேவனாகி உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் பாரங்கள், வேதனைகள், எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, அப்படிப்பட்ட தேவனாகிய அப்பா நீர் அப்பா எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறதற்காய் நன்றி. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் ஆண்டவரே, நாங்கள் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அந்த குடும்பத்துக்கு, அந்த தனிப்பட்ட நபருக்கு, ஆத்மாவுக்கு என் கர்த்த நீர் ஒரு ஜெயத்தை உம்முடைய நாமத்தினாலே கொடுக்க முடியாய் வேண்டுகிறோம் அப்பா. அவருடைய குறைவுகள் நிறைவாக வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் அண்ணாநகர் பகுதியை சார்ந்த லதா என்ற சகோதரிக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. பரமார்க்கத்திலிருந்து உம்மை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்ட அந்த மகளுக்கு கர்த்தாவே அப்பா நல்ல ஒரு அப்பா ஆரோக்கியமான ஒரு விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொள்ள கர்த்த நீர் உதவி செய்யுங்க ஏசப்பா. என் தகப்பனே, வெறும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல அப்பா, எங்களை நித்தியத்துக்கென்று எங்களை அழைத்து செல்லுகிற அந்த காரியத்திலே நாங்கள் உறுதியாயிருக்கவும் அப்பா, நீர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் சுகமாய் இருக்கத்தக்கதாய் எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், ஆண்டவரே, மீறுதல்கள் ஒன்று அதற்கு தடையாயிராதபடிக்கு கர்த்தாவே நீங்க அந்த மகளுக்கு இறங்குங்க ஏசப்பா. என் தகப்பனே, அந்த புறமார்க்கத்திலிருந்து அந்த இந்து சிலைகளை வழிபடுகிற அந்த மகளுக்கு ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்று ஏற்றுக்கொண்ட அந்த மகளுக்கு, வைராக்கியத்தோடு இருக்கிற அந்த மகளுக்கு நீர் அந்த குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, குறிப்பா அந்த மகனுக்கு ஆண்டவரே அப்பா, அவருடைய மகன் ஆண்டவரே ஒரு வேலைக்கு செல்வதற்குரிய அந்த சிந்தையே இல்லாமல் இருக்கிற அந்த மகனுடைய சிந்தையை என் கர்த்தர் நீங்க இப்ப ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. அப்பா, இந்த உலகத்தினுடைய அப்பா பொல்லாத சிந்தனைகள் அந்த மகனை ஒருவேளை ஆட்கொண்டு இருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே இப்படி பரிசுத்த ரத்தம் அவனுக்கு நீ சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே எல்லாம் அப்பா கடந்து போகட்டும். அவன் சிந்தை பரிசுத்தப்படட்டும் ஆண்டவரே. அவனுடைய சிந்தையை அப்பா கெடுக்க நினைக்கிற அப்பா வேலைக்கு போகாதபடிக்கு அவனை தடுக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா அதை நீங்க தக்கதாய் உதவி செய்யுங்க. உடைய ரத்தம் அவனுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. அந்த மகனை நாங்கள் பார்த்ததில்லை, ஆனால் நீர் அந்த மகனை அறிந்திருக்கிறீர். அந்த மகன் இப்பொழுது எங்க இருந்தாலே சப்பா உடைய ரத்தத்தின் வல்லமை மகன் மீது இறங்கட்டும் சப்பா. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உடைய ரத்தத்தின் வல்லமை ஆணி பாய்ந்து அப்பா நீர் எங்களுக்காய் சிந்தின ரத்தத்தின் வல்லமையினாலே அந்த மகன் கழுவப்படட்டாண்டவரை தொடப்படட்டும் சப்பா. அப்பா, அந்த மகனுக்குள் காணப்படுகிற பொல்லாத சிந்தனைகள் நீங்கி ஆண்டவரே வேலைக்கு போகணுங்கிற அந்த சிந்தையை என் கர்த்தர் நீங்க உருவாக்கி கொடுங்க அப்பா. ஒரு படித்ததற்கேற்ற ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அப்பா அவன் மகன் அந்த வேலைக்கு செல்லத்தக்கதாய் அப்பா அவனை நீர் அப்பா ஆளுகை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அந்த சகோதரியுடைய அப்பா ஜெபத்துக்கு என் கர்த்தர் நீர் பதில் கொடுக்கிறீர் என்று அந்த விசுவாசத்துல இன்னும் பெருகத்தக்கதா இந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க அப்பா. அந்த குடும்பத்தார் மத்தியிலே ஏளனமாய் மதிக்கப்படுகிற அந்த மகளுடைய தலையை என் கர்த்தர் நீங்க உயர்த்துங்க. அந்த மகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அப்பா அந்த குடும்பத்தை நடத்துகிற காரியத்தில் உங்களுடைய ஞானம் விளங்கும்படியாயும் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுங்க சப்பா. அதனால அப்பா அவருடைய கணவரும் குடும்பத்தாரும் ஆண்டவரே இந்த மகள் மெய்யான தேவனை தேடுவதால் ஒரு ஆசீர்வாதம், சம்பூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் அந்த மகளை நீங்க இன்னும் பெருக செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்க. உமக்குள்ளாய் உம்முடைய வசனத்திலே வேரூன்றத்தக்கதாய் கத்து நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற
செய்கிற தயவுக்காய் நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. இந்த ஜெபத்தை என் கர்த்தர் நீர் கேட்டு அப்பா அந்த மகனுக்கு இருக்கிற அப்பா எல்லா பொல்லாத சிந்தனைகள் நீங்கி ஆண்டவரே, வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வரத்தக்கதாய் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டிய தயவுக்காய் நன்றி. இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் தந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால், அந்த சகோதரி கண்ணீரை துடைத்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததா சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி லட்சுமி கண்ணன் நினைப்பு உங்களை அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு ஆனி ஜோசபின் என்ற சகோதரி. அவருக்கு கடந்த நாட்களில் எரணியா ஆபரேஷன், உடல் இறக்க அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறது. இப்பொழுது மெடிக்கல் லீவில் இருக்கிறார்கள். துரிதமாய் அந்த சரீரம் பலன் பெற்று தன் பணிகளை செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர் ஆனி ஜோசபின் என்ற சகோதரிக்காக இந்த குடல் இருக்க நோயிலிருந்து கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக நாம் இப்பொழுது பார்த்து ஜெயிப்போம். ஜெபத்தை சகோதரி லட்சுமி கண்ணன் நேரெடுக்க முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரை, ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, துதிக்கிறேன் ராஜா. உன்னதமான எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. துயாதி துயரே கர்த்தாதி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. சகலத்தையும் படைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஒருபோதும் கைவிடாத தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன் ராஜா. அப்பா இந்த சகோதரிக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ராஜா. ஆனி ஜோசபின்கிறங்க சகோதரி உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா நல்லபடியாக ஆண்டவரே இந்த ஆபரேஷன் முடிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. என் தேவனே அப்பா இன்னும் ஆண்டவரே அப்பா பரிபூர்ண சுகம் அந்த உடம்புல கடந்து வரட்டும் ராஜா. ஆண்டவரே அந்த ஆபரேஷன் பண்ணதற்கான ஒரு பலவீனம் இல்லாத அளவுக்கு என் தேவனே உம்முடைய பலன் ஆண்டவரே கடந்து வரட்டும் ராஜா. ஒவ்வொரு உறுப்புகளையும் உம்முடைய பலன் கடந்து வரட்டும் ராஜா. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்களுக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக சொன்னது போல என் தேவனே ஒவ்வொரு அரண்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய சுகம் கடந்து வரட்டும் ராஜா. ஒவ்வொரு உறுப்புகளும் பலன் கொள்ளட்டும் ராஜா. சீக்கிரத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சுகம் அடைந்து அப்பா திரும்பவும் தன்னுடைய வேலையிலே சேர்ந்து கொள்ள என் தேவனே நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. உம்முடைய பாதுகாக்கக்கூடிய கரம் ஆண்டவரை எப்பொழுதும் இருந்து அனைத்து பாதுகாத்து வழி நடத்தட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்து வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிபூரண சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ராஜா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புக்காக சகோதரி எப்சி இணைப்புல இருந்தா வர முடிய அழைக்கிறேன். எப்சி கேக்குதா? எப்சி ஆன்லைன்ல இருக்குதா இல்லையா? சரி, அப்படி இல்லைன்னா சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வந்து சொல்லுகிற குறிப்புக்காக ஜெபிக்கடி கேட்கிறேன். பாஸ்டர் மீகா அந்தமானில் ஊழியம் செய்கிறார். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக முடிந்த சில உதவிகளை செய்கிறோம். அங்கே பெங்காலி, இந்தி இவைகள் தான் பிரதான மொழி. அங்கே மிஷினரியாக சென்று பல தீவுகள், இந்த மாதிரி ஊர் இருக்காது, தீவாக இருக்கும், அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்து ஆத்மாக்களை ஆலயப்படுத்தி ஒரு சபை கூடுதலை நடத்தி கொண்டிருக்கிறார். நீண்ட நாட்களாய் சபையில் வந்த ஒரு 12 பேர், 3 குடும்பத்தார், மொத்தம் 12 பேர் திடீர்னு பாஸ்டரை தூசித்து நிந்தித்து விட்டு வருவதை நிறுத்தி விட்டார்கள். எங்களுக்கு காரணமே புரியலை. அது ரொம்ப சோர்ந்து போனார். அவர்கள் மனமாறி சபைக்கு வர வேண்டும் என்றால் புதிய ஆத்துமாக்களை, எத்தனை பேர் போனாங்களோ அதுக்கு ஈடாக புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அவை அந்த பாஸ்டர் மீகாவுக்காக, அந்த மாதிரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் மீகா அவர்களுக்காக அவருடைய ஜெப குறிப்பை இப்போது சகோதரி ஜாக்கி துறை இணைப்பு வந்து எடுக்கும்படி அனுப்பிட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிற சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே உம்முடைய ஊழியக்கார மகன் கர்த்தாவே பாஸ்டர் மீகா உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. கர்த்தாவே நீங்க அநேக இடத்துல கர்த்தாவே மகனை பயன்படுத்தி வருகிற கிருபைகளுக்காய் தயவுகளுக்காய் கூட ஏசப்பா
உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே மகனை கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா ஏசப்பா. அந்த ஆத்ம பாரத்தை ஏசப்பா நீங்க கத்த நீங்க கொடுத்திருக்கிறீங்க ராஜா கர்த்தாவே. எதற்காக கர்த்தாவே அந்த குடும்பங்கள் சென்றதோ சுவாமி ஏசப்பா கர்த்தாவே, அவர்கள் கர்த்தாவே அந்த ரட்சிப்பின் பாதைக்குள்ள கர்த்தாவே முழுவதும் கர்த்தாவே அவர்கள் அர்ப்பணித்து கர்த்தாவே அவர்கள் முழு இருதயத்தோடு கர்த்தாவே உண்மை ஏற்றுக்கொண்டு வர கத்த நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. உண்மை விட்டு விலகாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே தேவ அன்பு கர்த்தாவே அவர்கள் மீது ஊற்றப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு கர்த்தாவே அவர்கள் பிரிந்து போகாதபடி சுவாமி ஏசப்பா கர்த்தாவே உம்முடைய அன்புல உம்முடைய கர்த்தாவே நிலைத்திருக்க கத்த நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா கர்த்தாவே. எந்த காரணத்துக்காக சென்றாங்களோ ராஜா கர்த்தாவே நாங்கள் அறியல சுவாமி ஏசப்பா. என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீங்க சுவாமி ஏசப்பா. ஏசப்பா நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசனத்தினால ராஜா கர்த்தாவே அவர் மறுபடியும் அந்த சபைகளுக்கு வர கத்த நீங்க கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த சபை அந்த இடத்த உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. ஆவியானவர் தாமே ஏசப்பா அந்த இடத்துல ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் சுவாமி ஏசப்பா கர்த்தா. வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் ராஜா கிறிஸ்துவின் அன்புல நிலைத்திருக்க கர்த்தாவே நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ராஜா நீரே உயிருள்ள தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ள சுவாமி ஏசப்பா கர்த்தர் நீங்க கிருபை பாராட்ட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா கர்த்தாவே. அந்த இடம் முழுவதும் சுவாமி ஏசப்பா என் தேவன் நீங்க நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரச்சனை கர்த்தாவே அந்த இடத்துல ஆளுகை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே ஏசப்பா நீங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் ராஜா அந்த இடத்துல செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா கர்த்தாவே. மகன் வருத்தப்படாதபடி சுவாமி ஏசப்பா என் தேவன் நீங்க கர்த்தாவே. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் சுவாமி ஏசப்பா மகன் ஆசீர்வாத ராஜா நீங்க பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்ன மகன் மீது தங்கி இருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய நாமும் ஏற்றப்பட்ட சுவாமி அநேக சாட்சிகள் கர்த்தாவே அந்த இடத்துல எலும்ப கத்து நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. உங்களுடைய நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். துதிக்க நமக்கு எல்லாத்தையுமே செபிக்கிறோம். நசுனாக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் யானை ஜெபிக்கும்படி அழைக்கிறேன். இன்றைய தினத்துல பிறந்த நாளை நினைவு கூறுகிற சகோதரன் பாரதி அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர் தான் நம்ம இந்த ஆன்லைன் ஜூம் மீட்டிங்கான எல்லாம் ஒழுங்கிணைத்து இந்த காரியங்களை எல்லாம் ஒளிபரப்புவதற்கு காரணமாக இருக்க பணி செய்கிறவர். அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்துக்காக கர்த்தர் இன்னும் அவரை மேன்மைப்படுத்த முடியாது. பாரதி இன்னைக்கு பிறந்தங்களை காண்க அவருக்காக ஜெபிப்போம். இதுபோல 18ஆம் தேதி சோஃபியா கோம்ஸ் அவருடைய மனைவி, அவர்களுக்கு 18ஆம் தேதி பிறந்தநாள் வருகிறது. அவருக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 திருமண வயது கிட்டத்தட்ட கடற்கிற சூழலில் இருக்கிறார்கள். அவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும். அவை சோஃபி கோம்ஸ் என்ற சகோதரிக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு பாதத்தோடு ஜெபிப்போம். அதுபோல வருகிற 20ஆம் தேதி திருமண நாளை நினைவு கூறுகிற ஆண்டன் கிறிஸ்டினா தம்பதிக்காக பாதத்தோடு ஜெபிப்போம். கர்த்தர் அவர் கொடுத்த பிள்ளைகளுக்காகவும் கொடுத்த வேலைகளுக்காகவும் ஸ்தோத்திரிப்போம். ஆண்ட்ரி என்ற மகள் நல்லா படித்து முடித்திருக்கிறாள். அந்த வேலைக்காக அவர் முயற்சி செய்யாமல் இருக்கிறார். அதுக்கு போர்ட்ஃபோலியோ தயாரித்து 4 விதமான கம்பெனிகளுக்கு அனுப்பணும். அதை விட செய்யாமல் அப்படி ஒரு சோம்பேறித்தனம் இருக்கிறது. காலத்தில் பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஆனால் சோம்பேறித்தனம் ரொம்ப இருக்கு. சுய முயற்சியும் இல்லை, மற்றவங்க பேச்சு கேட்கறது இல்லை. இதுதான் இன்னைக்கு பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க. அதனால் இந்த மகள் ஒரு நல்ல குவாலிஃபைட், நல்ல திறமசாலிங்க, கர்த்தருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க செய்யணும். அதுக்காக பாதத்தோடு இந்த குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஜெபிக்கும்படி அந்த நல்ல ஆண்டவரே, நன்றி கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுதலுக்கு செவி கொடுக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு நினைத்து பார்க்கிற வேலையில அறிஞர் பாரதிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய பிறந்தநாளை 17ஆம் தேதி இன்றைய தினம் அவருடைய பிறந்தநாளை நினைவுக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். புதிய வருஷத்துக்குள் காலெடுத்து வைத்திருக்கிற ஆண்டவரே பாரதியை தேவரே உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறமையா. இந்த பிறந்த நாளின் சந்தோஷம் உடைய வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும்படியாக, ஜீவனோட நாளெல்லாம் நன்மை கிருமி தொடர்ந்து சொல்லியிருக்கிறபடியாக
உண்மை நோக்கி பார்த்தவங்களை பிரகாசம் சொல்லியிருக்கிறபடியே அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பேரையும் தேவ ஆசீர்வாதம் தொடர்ந்து வரத்தக்கதாக உடைய கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதாக வாழ்க்கையில் முன்னேறத்தக்கதாக ஆசீர்வதிக்க வருமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. அடுத்து ஜோசப்பின் கோம்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய 18ஆம் நாளை தினம் அவருடைய பிறந்தநாள் நினைவு ஆண்டவரையும் அவருக்காக ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். 2 பிள்ளைகளுக்காக சோதனம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை தொடரத்தக்கதாக அனுகூலமான காரியங்கள் உண்டாகத்தக்கதாக அந்த குடும்பத்தை தேவரை பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அந்தன் கிறிஸ்டினா தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். 20ஆம் தேதி உங்களுடைய திருமண நினைவு தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. திருமண நாளை நினைவாக தம்பதியர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக அதுவே ஒரு புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கிறபடியே கடந்து வந்த எல்லா பதைகளும் உங்களுடைய நாம மகிமைப்படுத்த கூட இந்த வழி நடத்தினது போல இதோ அப்பா உங்களுடைய விளைவுடைய வாழ்க்கையில் முப்புரி நூலாக நீர்தாமை கூட இருந்து இது மட்டுமே நடத்தின தொடர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ சமாதான குடும்பத்தை ஆளுகை செய்யும் நன்மை நான் நடப்புங்கப்பா பார்க்கிறோம். உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்விலே குடும்ப உறவுகளில் தேவருடைய அன்பு அதோடைய எல்லா பிள்ளைகளும் ஆளுகை செய்யத்தக்கதாக உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்ட்ரியாஸ் அவருக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கருத்தில் ஒப்புகளும் வேலைவாய்ப்புக்காக தொடர்ந்து முயற்சி எடுக்கத்தக்கதாக அதோடைய ஒரு உற்சாகத்தின் ஆவியினால் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சோம்பேறி அந்த கட்டப்பட்டிருக்கிற விடுதலை ஆவியை அந்த இயேசுவின் நாமத்தினால் விடுவித்து அவருடைய உற்சாகமாய் காணப்பட அவருடைய வேலை காரியங்களை முயற்சி எடுக்கத்தக்கதாக தேவ ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுகிறார். சோதர இயேசுவை சோதரிக்கிறோம். பாட்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை விசேஷத்த விதமாக உள்வாரி செழிப்பு ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஊழியர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஊழியர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை மக்கள் ஆண்டவரை எழுப்பி சுவிசேஷம் சொல்லத்தக்கதான ஆவியிலே ஆண்டவரை அனல் மூன்று எழுப்பத்தக்கதாக சபை மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர் குடும்ப ஊழியர் குடும்பத்தினுடைய தேவைகள் அவருடைய சுகாதாரம் அவருடைய ஆண்டவருடைய ஆன்மீக அவருடைய தேவ வல்லமை அவர் மூலம் வெளிப்படுத்துவதாக எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கும் சேல ஊழியர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்ப தேவைகளுக்காக அவருடைய சபை மக்களுக்காக அவருடைய முயற்சிகள் அவருடைய உழைப்பு பிரயாசங்களிலே தேவனுடைய நன்மை கிருபை தொடர்படியாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லம் அவர் மூலம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சபை மக்கள் விசுவாசத்தில் உறுதியாய் நிலை நிற்கவும் ஆண்டவரே சோதனை பிரித்து அவருடைய சுவிசேஷம் எழுதி சொல்லத்தக்கதான ஆவிக்குரிய வல்லமையினாலே சபை மக்கள் நிரப்பப்படுவதாக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தமா நிக்கவா தீவுகளை செய்யப்படுகிற ஊழியர்களுக்கு சோதனையா ஆண்டவரை தீவில் இருக்கிற ஆண்டவரே சோதனம் ஆதிவாசி பழங்குடிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிழங்குகளை தின்று கொண்டிருக்கிற அந்த உடை ஒன்று படாமல் இருக்கிற அந்த மலைவாசி மக்கள் அங்கு சந்திக்கப்படத்தக்கதாக இயேசுவினுடைய அன்பினால் தொடரப்படத்தக்கதாக அந்த மக்கள் சந்திக்கப்பட வேண்டுமேப்பா. ஆண்டவரே இயேசுவினுடைய அன்பிற்குள்ளாய் கடந்து வரும்படியாக அந்த மக்களை ஆண்டவர் தொடத்தக்கதாக தேவடி திரும்பி பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. சோதனை தேசம் செழிக்கத்தக்கதாக புனித நீர் தங்கி வராதபடி ஆசீர்வாதமான மழையை கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்குரிய தேவையான வார்த்தைகளை அவர் மூலமாக கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சரியில் சொல்றதுக்கு ஆரோக்கியத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் தேவை மகிமைப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம். நல்லதுதான். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உபவாசித்து ஒருமித்து நாங்கள் கூடியிருக்கிற ராஜா அப்பா, நீர் எங்கள் ஜபங்களை எல்லாம் கேட்டீரப்பா. ஜெபிக்க முடியாய் வேண்டிக் கொண்டவருடைய விண்ணப்பங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அந்த ஜபங்களை ஏறெடுத்து எங்களை ஆக்கி சேர்ந்த பிள்ளைகளுக்காக பார்த்தோடு ஜெபிக்கிறோம். அவர்களை நினைத்திரளும், அவர்கள் கையின் கிரிகளை ஆசீர்வதித்திரளும். பிள்ளைகளால் சமாதானம் பெரிதாக இருக்க கிருபை பாராட்டும். நோய்களுக்கும் பேய்களுக்கும் பல்லாப்புகளுக்கும் தீவினைகளுக்கும் எங்கள் ஐக்கியத்தின் குடும்பத்தின் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக இந்த மத்திய தரைக்கடல் பகுதி நாடுகளிலே மீண்டும் யுத்தத்தின் மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது. அங்கே யுத்தத்தின் சத்தம் மீண்டும் எழும்புகிறது. அது தொடராதபடி கர்த்தர் தடுத்து போடும்படியாய் நாம் வேண்டிக் கொள்வோம். எல் நீனோ என்கிற வெப்பசலனம் தீவிரமாய் இருக்கிறது. அதனுடைய தாக்கத்தை நாம் மாலை நேரங்களை உணர்கிறோம். பொதுவாக மாலை நேரங்களை காத்திருக்கோம். ஆடி மாதம் காத்திருக்கோம். ஒரு வெப்பம் தணிகிற காரியங்கள் இருக்கும். ஆனால் மிக அதிகமாக இருக்கிறது. இதனால் என்ன ஆகும் தெரியாது.
அதற்கான பார்த்தோடு செபிப்போம். சோத்திரம் தகப்பனே, இயற்கைகள் உமக்குத்தான் கீழ்ப்படியும். நீ சொன்னா அதை கேட்கும். அவ நீங்க கட்டெடுங்கப்பா. இந்த வெப்பத்தின் தாக்கம் பலவித பாதிப்புகளை ஏற்படுகிறது. இரக்கம் பாராட்டுங்க. தஞ்சை மாவட்டத்தில் வறண்ட நிலமாய் கிடக்கிறது. காவிரியிலே தண்ணீர் இல்லை, அணையிலே தண்ணீர் இல்லை. அது கண்ணீரோடு அந்த விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வானம் தன் கண்ணை வானம் மதகளை திறக்கப்படுறாச்ச. இரக்கம் பாராட்டுங்கப்பா. அவர்கள் கண்ணீருக்கு பதில் தார். மற்றும் தகப்பனே, இந்த காலங்கள் நடக்கிற கொடூரமான செயல்கள், சிறு பையன்கள், சிறார்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் போதைப் பொருள், கொலை குற்றங்கள் இவைகளில் தீவிரித்து காணப்படுகிறார்கள். அப்பா, அவர்கள் எல்லாம் திருந்தபடியாக கிரியை செய்யுங்க அப்பா. ஒரு சீர்கெட்ட இடைஞ்ச சமுதாயம் அப்பா உருவாகிவிட்டது. அப்பா, அவைகளுக்கு அதை சாத்தான் ஆளுகை செய்வது எளிதாய் போய்விடும். இப்பொழுது நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். இரக்கம் பாராட்டுங்க அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா, பேதுரு ஆதி திருச்சபை நடத்தி கொண்டிருந்த போது வாலிபர்கள் வாசலில் நின்றார்கள். ஆலயத்திற்குள் உள்ள அசுத்தங்களை தூக்கி வெளியே புதைக்கிறவர்களாய் இருந்தார்கள். அப்பேற்பட்ட வாலிபர்களாய் மாற்றம், அசுத்தங்களை களைகிற வாலிபர்கள் தேவையா இருக்கிறார்கள். இரக்கம் பாராட்டுங்கப்பா. படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தித்தாரும். குறிப்பாக அமெரிக்காவில் எப்சி பண்ற சகோதரி அப்பா, அவர்கள் நீண்ட போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நல்ல வேலை கிடைக்காமல் போகிறது. 3rd ரவுண்ட் 4th ரவுண்டில் அவங்க டிஸ்கார்ட் ஆகி விடுகிறார்கள். இறக்கம் பாராட்டம். ஆல்ஃபிரண்ட் தம்பி அமெரிக்காவில் படித்த பையன், அங்கே ஒரு நல்ல வேலை கிடைக்க இந்த மகனுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. நன்றி தகப்பனே, நன்றி. வெளி தேசங்களில் வாழ்கிற எங்கள் ஐக்கியத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக, இங்கிலாந்து தேசத்தில் வாழ்கிறவர்கள், சுவிட்சர்லாந்து தேசம், அமெரிக்காவில் துவாய் பகுதிகளில், அப்படி பல்வேறு தேசங்களிலே ஐக்கியத்தை சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ராஜா, அத்தனை பேரையும் நினைத்தரும், அத்தனை பேரையும் காத்துக்கொள்ளும். வெளி மாநிலங்களில் இருக்கிறார்கள், வெளி மாவட்டங்களில் இருக்கிறார்கள். அப்பா, எல்லாரையும் நினைத்தரணும். அத்தனை பேரையும் நினைத்து ஆசீர்வதித்தரணும். பாவமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சார்ந்திருக்கிற திருச்சபைகள், நாங்கள் அறிந்திருக்கிற ஊழியங்கள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. மிஷனரி ஸ்தாபனங்கள், அனுப்பப்பட்ட மிஷனரிகள், களத்தில் பணி செய்கிற சுதேச ஊழியர்கள், அத்தனை பேரையும் நினைத்தர்கள். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஜப வேலையை நீர் கேட்டு அங்கீகரித்து பதிலை வர நாட்களை கேட்டு நாங்கள் நமக்கு சாட்சி பகரும்படியாய் அப்பா கிருபை பாராட்டும். எப்பொழுதும் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அப்படி என்னை மறைத்து கொண்டு நீர் வெளிப்படும். அப்படி நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். அப்படி என்னை மறைத்து நீர் வெளிப்படுகிறேன். அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நம்முடைய ஜெபக்கூடாரம் ராஜகீழ் பாக்கம் தாம்பரத்தில் இருக்கிறது. அது வருகிற ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும். அவை அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் கலந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாய் கடந்து சொல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 1ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 1ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், எவ்வளவு இன்பமானவை. தாவீது சொல்லுகிறான், அவன் அரண்மனையில் வாசமாயிருக்கிறான். அரண்மனையில் வாசம் பண்ணுகிற ராஜாவுக்கு எல்லாமே இருக்கும். அவன் சொன்ன வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. விரும்பின ஆகாரத்தை சாப்பிடலாம். லெஷர் டைமை செலவழிப்பதற்கு கேளிக்கைகள் இருக்கும். கோர்ட் ஜஸ்டஸ் என்று சொல்வார்கள். ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்கிறார்கள். கோர்ட் ஜஸ்டஸ் இந்த நாட்கள் அழைக்கப்படுவார்கள். இப்படி அவன் இன்பமாய் இருப்பதற்கு ஒரு ராஜாவுக்கு எல்லாம் உண்டு. ஆனா அவன் அதையெல்லாம் விட்டு ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவர் தான். ஆனால் அவருக்கு ஒரு வாசஸ்தலம் தான் இருக்கணும். ஆனா ஏன் வாசஸ்தலங்கள் என்று சொல்லுது? அப்போ அந்த வாசஸ்தலங்கள் என்ன? அந்த வாசஸ்தலங்கள் என்ன இன்பம் இருக்கிறது? இன்னைக்கு அதைத்தான் பார்க்கணும். அந்த வாசஸ்தலம்
எப்படிப்பட்டது? சில வசனங்களை நான் சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதை கேட்போம். என் பிதாவின் வீட்டில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து. என் பிதாவின் வீடு, அது பரலோகம். பிதாவின் வீடு பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சாமியமா இருக்கிறது. அதை குறித்தான் இயேசு கிறிஸ்து போதித்தார், ஊழியம் செய்தார், ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். நாமும் அதற்கு ஆயத்தமா இருக்கணும். நாம் அதை விசுவாசிக்கிறோம், காணாமலே விசுவாசிக்கிறோம். பரலோகத்தில் ஒரு ராஜ்யம் உண்டு, அங்கே வாசஸ்தலம். பொதுவாக வாசஸ்தலம் என்றால் கோடை வாசஸ்தலம் என்று சொல்லுவோம். இங்க அடிக்கிற வெயிலுக்கு கோடை காலத்துல எங்க போவோம்? கொடைக்கானல் போவோம், ஊட்டிக்கு போவோம். ஏழைகளின் ஊட்டி, ஏற்காடுன்னு சொல்லுவார்கள், போவோம். எங்கேயோ ஒரு சீதோஷ நிலை மாற வேண்டும் என்பதற்காக குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போவோம். நம்முடைய கவர்னர், தமிழ்நாட்டு கவர்னர் கூட இங்க சென்னையில அவருக்கு ராஜ்பவன் இருக்கிறது, ஆளுநர் மாளிகை இருக்கிறது. அந்த நாட்டில் வெள்ளைக்காரர்கள் தான் கவர்னர்களாக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? கோடை காலத்தில் ஒரு 3 மாதம் சென்னை வெயில் தாங்காது என்று சொல்லி ஊட்டியில ஒரு ஆளுநர் மாளிகை இருக்கு. பொட்டானிக்கல் கார்டன் நேர மேல பார்ப்பீர்களானால் கவர்னர் மாளிகை என்று இருக்கு. அது அவருடைய கோடை வாசஸ்தலம். அப்போ மனிதன் இயற்கையாகவே ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இன்பமா இருப்பதற்கு ஒரு குளிர்ச்சியான வாசஸ்தலங்களை தேடுகிறான். இந்தியாவில் அப்படி பார்த்தால் கோடை காலத்துக்காக அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. புனித ஸ்தலங்கள் என்று சொல்வார்கள். அங்கே போன ஒரு மன நிம்மதி இருக்கும் என்று சொல்லி புனித சேத்திரங்கள் அல்ல புனித ஸ்தலங்கள் என்று சொல்லி மார்க்க ரீதியாக காரியங்களை வைத்திருக்கிறார். சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நம்மிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. முதல் பார்த்து விட்டோம். ஒரு வாசஸ்தலம் பரலோகத்துல இயற்கை, அது நிலையான வீடு என்பதை அறிவு. சங்கீதம் 76:2 சங்கீதக்காரன் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். சங்கீதம் 76:2 சாலேமில் அவருடைய கூடாரம். சாலேமில் அவருடைய கூடாரம். கூடாரம் டேபர்னக்கிள், டெம்பரரி. மாட்டுவாங்க, கலத்திட்டு போயிடுவாங்க, அதுதான் கூடாரம். சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும், அவருடைய வாசஸ்தலம், பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சியோன், பரமசியோன், எருசலேம். அந்த பூமியில சாலேம், சாலேம் என்றால் எருசலேம். அன்னைக்கு ஆண்டவருக்கு எருசலேமில் மாத்திரம்தான் ஆலயம் இருந்தது. இந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்தை நோக்கி நாம வேண்டிக் கொண்டால் கர்த்தர் ஜெபம் வைப்பார், விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். வருஷத்துல 3 முறை ஆண் மக்கள் அந்த ஆலயத்துக்கு கட்டாயம் வர வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு நியதிகள் இருந்தது. அப்போ சாலேம் என்றால் கூடாது. இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு விடும் என்றெல்லாம் சொன்னார். அப்ப இந்த ஆலயம் என்பது ஜெப வீடு, தேவன் வாசமாய் இருக்கிற டெம்பிள் என்று அழைக்கலாம், சர்ச் என்று அழைக்கலாம். இதுதான் அவருடைய. அப்ப அது 2வது. முதல்ல பரலோக ராஜ்யம், 2வது அவருடைய ஜெப வீடு என்ற ஆலயம். இது இந்த சங்கீதத்திலே அழகாய் வெளிப்படுத்துவார். இப்ப நம்ம 2 வாசத்துல பார்த்துட்டோம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. சிங்காசனம் சியான்ல இருக்கு, அவருடைய பாதம் எருசலேம்ல இருக்கு. 2 வாசஸ்தலம் பார்த்தாச்சு. அதான் தாவீது சொல்லுவது, நம்முடைய ஆலய பிரகாரத்தில் தங்குவதை நான் வாஞ்சிக்கிறேன். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருந்தது. இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு ஆலயத்துக்கு போனா அதை விட கசப்பான அனுபவம் வேற எதுவுமே கிடையாது. சண்டை போடாம யாராவது ஆலயத்துக்கு போயிருக்கீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. அது பெரிய அதிசயத்துல ஒன். அப்போ தாவீது சொல்கிற ஆலயத்துக்கு போவோம் வாருங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம் வந்துட்டோம். இன்னைக்கு நமக்கு அந்த நினைப்பு இருக்க, ஆலயத்துக்கு போகணும்னா எவ்வளவு சிரமப்படுறோம். ஒரு அலுப்பு, சலிப்பு, ஒரு கட்டாயம், நிர்பந்தம், அதனால போயிடும். இல்லைன்னா போகலன்னா பாஸ்டர் வேற போன் போட்டு கேட்பாரு, என்னையா செய்யறது, ஒழுங்கா போகலன்னா 3 கம்யூனியன் எடுக்கலன்னா சாவுக்கு கல்ற தர மாட்டாங்க, கல்யாணத்துக்கு மணி அடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் நிர்பந்தங்கள். நான் இன்பமாய் போறோமா, சந்தோஷமா மனமகிழ்ச்சியோட போகிறோமா,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஒரு சுதந்திரமான ஒரு சூழ்நிலை. அது ஒரு வித்தியாசமான அனுபவம் எங்களுக்கெல்லாம் அது இருந்தது. ஆனா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளைகள் வேதனையோட தான் போகுது. இன்னைக்கு லாரியில புக் ஏற்றிட்டு போகுது. அன்னைக்கு ஒரே நோட்டு தான், சயின்ஸுக்கும் ஒரு நோட்டு தான், மேத்ஸுக்கும் ஒரு நோட்டு தான், ஒரு ஸ்லேட்டு தான். அப்படி போச்சு. அவ்வளவு சந்தோஷம். இன்றைக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பிள்ளைகளுக்கு வேற சாலை மேல் ஒரு வாசஸ்தலம், சியோனில் ஒரு வாசஸ்தலம், அநேக வாசஸ்தலங்கள் என்று சொன்னாரே. அப்ப இன்னும் வேற எதுவும் வாசஸ்தலம் இருக்கிறதா? ஆண்டவர் சில இடத்துல சூத்திரமாய் சொல்லி இருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் நடுவில் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. உங்களை அரோசிப்பேன். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். இது எருசலேமில கட்டப்பட்ட ஆலயம், சாலமன் மூலமாய் கட்டப்பட்ட ஆலயத்தை குறித்தான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. அது நிறைவேறிற்று. ஆனா உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் பாரு. வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். ஒரு பெருஞ்சத்தத்தை நான் கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். என்ன அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் நடுவில் ஒரு வாசஸ்தலம் தேவ ஆலயம் தான். ஆண்டவர் சொன்னார், நீயே அந்த ஆலயம். மனுஷர் நடுவில் இருப்பேன்னு சொன்னாரு. உன் இருதயத்தில் அவர் வாசமாயிரு. நீயே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 3:16. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் 1 கொரிந்தியர் 3:12. நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள். அழகா சொல்லிட்டாரா? இப்ப யாரு? நீங்கள் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ பாத்தீங்கன்னா 3வது ஆலயம் யாரு? தேவன் கரத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஒரு ஆலயம், நடமாடும் ஆலயம். நெடுஞ்செழியில் நின்று ஒரு மந்திரி இருந்தார் திமுக பிரிவில் ஆரம்பத்துல. அவருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம் என்று சொல்வார். அவ்வளவு அறிவு பெற்றவர். எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் மணிக்கணக்கா பேசக்கூடியவர், சொன்ன உடனே பேசக்கூடிய ஆற்றலுடையவர். அதனால அவருக்கு நடமாடும் பல்கலைக்கழகம். இன்றைக்கு நீங்கள் நடமாடும் ஆலயமாய் இருக்கிறீர்கள். நிரந்தரமாய் வாழப்போகிற சியோன் ஒரு வாசஸ்தலம், அது ஒரு வீடு. அடுத்தது சாலேம், எஸ்லேம், அதாவது உங்க ஊர்ல இருக்கிற ஆலயம், நீங்க சார்ந்திருக்கிற திருச்சபை. அடுத்தது நீங்களே ஒரு ஆலயம். கர்த்தர் மனிதன் கரத்தினால் கிட்டின ஆலயத்தில் தங்குவதை காட்டிலும் உங்களுக்குள் வாசமாய் இருப்பதையே விரும்புகிறார். நமக்குள்ள என்ன இருக்கு? கவலை, வருத்தம், அழுக, புலம்பல், கோபம், எரிச்சல். ஏன் வாழணும்? செத்துட்டா பரவாயில்ல. இதே தானே நமக்குள்ள இருக்கு. நீ யோசிச்சு பாருங்க. நம்ம மகிழ்ச்சியாவா இருக்கு. இயேசு என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள் வாசமா இருக்கிறார்.
அந்த ஆலயத்துல எங்கெல்லாம் இழவு விழுந்தா டெட்படியை கொண்டு வருவாங்க. ஆலயமே ஒரு மாதிரி சோகமா இருக்கும். அத மாதிரிதான் இருக்கும். நம்ம செத்து போன ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அவர் நமக்குள்ள இருக்கும்போது எவ்வளவு ஒரு மலர்ச்சி இருக்கணும், ஒரு மன மகிழ்ச்சி இருக்கணும். தாவீதை விசுவாசித்து இருக்கிறோம். அதனால்தான் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு நீயே அந்த ஆலயம். உனக்குள் வாசமாய் இருந்து அவர் உனக்கு செய்கிற நன்மைகளை பாருங்க. அப்பமாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. சங்கீதம் 132 13-18 எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 132 13-18 வரைக்கும் வாசிக்கலாம். உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் உன் குமாரர் 132 தானே, 13-18. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். இங்கே வாசம். இது தாவீதுக்கு சொல்லுகிறார். மில்லோ கோட்டையை பிடித்து நான் பரலோகத்துல இருக்கிற சீயோன்கிற பேரை நான் அதுக்கு வைக்கிறேன். அதுல உனக்கு அரண்மனை கட்டி தருவேன். இந்த ஸ்தலத்துல நான் இருப்பேன் என்று சொன்னார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதில் உள்ள ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து தருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அந்த ஆலயத்தில் வருகிற ஏழைகளை அப்பத்தினால் நான் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன். அதில் உள்ள வேலை செய்கிற ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை நான் உடுத்துவேன். அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் சபை விசுவாசிகள் மிகவும் கம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணி நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். இது இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. அப்போ ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு அந்த விளக்கு, வேதமே விளக்கு. அந்த வேதம் என்பது வசனம். இந்த வசனம் என்ற வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் உன்னை தெரிந்து கொண்டார். எப்படி தாவீதை தெரிந்து கொண்டு அந்த சீயோன் என்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அங்கே வாசமாயிருந்தாரோ, அதே போல கர்த்தனை உன்னை தெரிந்தெடுத்து உனக்குள் வாசமாயிருக்கும்படி தன்னுடைய குமாரன் அந்த வசனம் என்ற வெளிச்சத்தை இன்னைக்கு உனக்குள் வாய்க்கிறார். இதுல தீர்க்கதரிசனமாய் பாடப்பட்ட பாடல் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நிறைவேறுகிறது. வெளிச்சம் என்றால் எதை குறிக்கிறது? மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உடைய வேதமே எனக்கு மனமகிழ்ச்சி. இந்த வேதம் எனக்கு இல்லாதிருக்குமானால் என் ஆத்துமா மண்ணோடு மண்ணாய் ஒட்டி போயிருக்கும் என்று சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வேத வசனம் என்ற வெளிச்சம், அந்த வேதத்தின் நாயகர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஆவியானவராய் உனக்குள் இருக்கிறார். அது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் அந்த தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், பூமியில எருசலேமில் இருக்கிறார், இன்று உனக்குள் அவர் இருக்கார். இதுதான் தேவன் வாசமாய் இருக்க விரும்பின 3 ஸ்தலங்கள். இதைத்தான் தாவீது சொல்லுகிறான். வாசமாய் இருக்க விரும்பின வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவச்சர். அப்ப இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறது, ஆனா கவலைகளும் வேதனைகளும் தான் அதிகம் இருக்கிறது. ஏன் அந்த சந்தோஷம் இல்லை? உன் துக்க சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னாரே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தால் மன விருப்பங்களை நிறைவேற்றும் என்று சொன்னாரே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு என்று இருப்பதே பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆனால் நமக்குள் ஏன் அந்த இன்பம் இல்லை? வேதவாசனம் போய் சொல்லுமா? அவர் உனக்குள் வாசமாய் இருந்தால் எல்லாம் நடக்கும் என்பதற்கு அந்த வேத நாயராகி இயேசு கிறிஸ்து மானிடனாய் பூமியில் வந்தபோது சில வீட்டுக்குள் போயிருக்கிறார். அந்த வீட்டுக்குள் யார் வீட்டுக்குள்ளெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாய் உங்கள் கண் முன்னால் வைத்து உங்களை நினைப்பூட்ட விரும்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்க இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகிறார். லூக்கா 19. இயேசு அவனை நோக்கி, சகைவை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு ஆபிரகாம் அடியில லாசரு இளைப்பாங்க. இப்ப ஆபிரகாம் எங்க இருந்தா? பரதேசு. அது மகிழ்ச்சி, வேதனை இல்லாத ஒரு
நிம்மதியான ஒரு ஸ்தலம் அது உண்டாகும் என்று சொல்லுகிறார். அவன் சகேயு ஒரு பாவியான மனுஷன், அவன் ஆயக்காரருக்கு தலைவர். அவன் குள்ளமாய் இருந்தான், ஆனா ஆயக்காரர்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப எவ்வளவு அதிகாரம் உள்ளவனா இருந்திருக்க வேண்டும். ஒரு வரி வசூலிப்பவன் ஐயா ராசா என்று அன்பாய் பேசுவானால் ஒண்ணும் நடக்காது. கடினமாய் இருப்பவன் தான் அந்த வரி வசூலிக்கிற வேலையை செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இவன் தலைவன். ஆனா அவனுக்குள்ள ஏதோ சந்தோஷம் இல்லை. என்ன சந்தோஷம் எதனால இழந்தானோ தெரியாது. மனைவியால் பிரச்சனையா, சரீரத்துல வேதனையால் பிரச்சனையா, அல்லது பிள்ளைகளால் பிரச்சனையா, எது என்று தெரியாது. எதையும் அவன் இழந்து போனான். ஏன்னா இழந்து போனாதானே ஆண்டவர் தேடுவாங்க. இப்ப சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது ஒரு நாள் கர்த்தரை தேடுறதே இல்லையே. வேதனைகளோடு இருக்கும்போது தான் நம்ம என்ன செய்யணும், மேக்சிமம் ஆண்டவரை தேடுகிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து தேடுவார்கள். இயேசு கிறிஸ்து ஊருக்கு வருகிறான்னு கேள்விப்பட்டால் அவரை தேடினா ஏதாவது நீ தேடும் நிம்மதி உண்டாகணும்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு, அதை போல ஏதாவது நிம்மதி கிடைக்குன்னு சொல்லி போகிறோம். யூதர்கள் நல்ல வாட்ட சட்டமா இருப்பாங்க. இவனும் புள்ள இதை எப்படியாவது பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி மரத்து மேல ஏறி இருக்கு. அந்த காலத்துல இந்த காலத்துல பாருங்க, சினிமா நடிகனை பாக்குறதுக்கு டிரான்ஸ்ஃபர் மரத்து மேல ஏறி குரங்கு மேல ஏறி செத்து போறான். அவனும் செத்து மற்றவனும் ஜாகடிச்சிடுறான். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக மரத்தில் ஏறினவனுக்கு வாழ்வு கிடைத்தது. யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல மரத்துல ஏறினவன் சினிமாக்காரனை பார்க்கறதுக்கு ஏறினவன் செத்து போறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஏறினவனுக்கு ஒரு வாழ்வு கிடைத்தது பாருங்க. மரத்துல ஏறி உட்கார்ந்து இருக்கான். அத்தி மரம், அட்டத்தி மரம். இயேசு கிறிஸ்து போகிற போனா சும்மா போக முடியாது தானே. ஆனா யார் வாஞ்சையோடு இருக்கிறார்கள் என்பதே அவர் அறிந்தார். அதான் வாஞ்சையுள்ள ஆத்மாவை அவர் அரோசிப்பதில்லை. யார் ரொம்ப வாஞ்சையோடு இருக்கிறாங்க அவர் தெரியும். இப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம வாஞ்சையோடு வரோம். ஆண்டவர் என்ன பேச போகிறேன், அவரை குறித்தான பாடல்கள் என்ன வார்த்தைகள் சொல்லப்பட போகிறது. ஏன்னா தானே உப்பு சப்பு இல்லாம வந்துட்டு ஏதோ ஒரு கடமைக்கு ஏதோ எழும்புற உட்கார இந்த கதைலாம் இருக்கக்கூடாது. வாஞ்சையோடு இருக்கணும். அப்ப இவன் வாஞ்சையோடு மரத்துல ஏறி ஒளிந்திருக்கான். அவரை எப்படியாவது பார்க்கணும். அந்த வாஞ்சை இருக்கிறவனே ஆண்டவர் அறிந்து கொண்டார். வாஞ்சையுள்ள ஆத்மாவின் இருதயம் தண்ணிலே பேசுகிற தேவன். 1000 பேர் நெருக்கிட்டு போறாங்க. நான் வாஞ்சையோடு ஒருத்தன் ஒளிந்திருக்கிறான் என்பதை அறிந்து மரத்துக்கிட்ட வருகிற சகைவை இறங்கி வாங்குறார். இப்ப எல்லாருடைய பேரையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்பமாவது புரியுதா? தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கலாம். ஆண்களுக்கு ஒரு பேர், பெண்களுக்கு ஒரு பேர் இருக்கலாம். அந்த பேரை வைத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ஆனா நீ வாஞ்சோடு இருக்கிறாயா? இவன் பாவியான மனுஷன் தான், ஆனா வாஞ்சோடு ஆண்டவரை தேடுகிறான். அவங்க மரத்து மேல ஏறி நிற்கிறான். இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். ஒரு ஆயக்காரன், ஒரு பரிசேயன் வேதத்தை அறிந்தவன், உபாசிக்கிறவன், தசமபாகம் கொடுக்கிறவன், 3 முறை ஜெபிக்கிறவன், ஆலயத்துல ஆல்டர்ல போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு பரிசேயன் வழியில நின்று ஆலயத்தை நேரம் எடுத்து பார்த்து பாவியாகிய இனிமேல் கிருபையான்னு சொல்லி மார்பிள் அடிச்சுட்டு போயிட்டான். அவனல்ல இவனே ரட்சிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்லுது. அப்ப யார் அதுல வாஞ்சையோடு ஆண்டவர் தேடினது? கடமைக்கு தேடினவன் பரிசேயன், நான் வாஞ்சையோடு தேடினவன் பாவியாகிய ஒரு மனுஷன். அதே போலதான் இவன் வாஞ்சையோடு தேடி இருக்கிறான். ஆண்டவர் வந்த சகைவே என்று பேசுகிறாள். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். உன் வீட்டுல நான் தங்க போறேன்ப்பா. 30ஆம் வருஷத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தவர். அதுக்கு பிறகு எங்கேயும் தங்கவில்லை. அவர் தங்கினதெல்லாம் நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாருக்கோ தலை சாய்க்க எங்கேயோ ஒரு பரதேசியை போல கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கிட்டு அப்படிதான் இருந்திருக்கிறார். அப்போ அவர் உங்க வீட்டுல தங்கணும் அப்படின்ட்டு சகை விட்டு உடனே எல்லாருக்கும் ஒரு முருவம் இருக்கு. நாமெல்லாம் கூப்பிட்டா வரல, பணக்காரன் வீட்டுக்கெல்லாம் போகல, பாவியான மனுஷன் வீட்டுக்கு போகிறாரு. சகைவுக்கு ஒரே ஆச்சரியம். ஓடுறான், வீட்டுக்கு ஓடுறான், வரவேற்பதற்கு ஓடுகிறான். வாசல போய் நிற்கிறான். இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். வந்த வீட்டுக்குள்ள போக மறுக்கிற போகல.
போகல, நிக்கிறேன். அப்ப இவன் என்ன செய்யறது தெரியல. அப்பதான் யோசிக்கிறான், இயேசு கிறிஸ்துவை பார்த்த மாத்திரத்துல பாவ உணர்வு அடைக்கிறான். எப்பொழுதுமே தேவ சமூகத்துக்கு போகும்போது வாஞ்சோடு போகணும். போன பிறகு ஒரு உணர்வடைகிற இருதயம் வேணும். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் இருக்கிறதா? ஏதாவது ஒரு வகையில் நான் வேதனைப்படுத்திருக்கிறேன்னா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். இந்த ரெண்டும் செய்யாம ஆலயத்துல போனா ஆண்டவர் எப்படி மகிமைப்படுவார்? அதைத்தான் செய்து கொண்டது. அப்ப இவன் யோசிச்சு பார்க்கறான், ஏன் மறுன்னு சொன்னவர் உள்ள வர மறுக்கிறார்? அப்பதான் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அவரே, நான் யாரிடத்துல அநியாயம் வட்டி வாங்கியிருப்பேன், அதை நாளத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன். சொன்னான் பாத்தீங்களா? தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். நீதிமொழிகள் 28:13 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் தன் வாழ்வடைய பாவங்களை மாட்டான். மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். யாருக்குல? ஆண்டவர்கிட்ட இறக்கம் பெறுவான். இப்போ இவன் அறிக்கை செய்யறான். ஆண்டவர் சொல்லல, சகைவு ஆண்டவர் தான் எல்லாம் தெரியுமா, அப்படியே புட்டு புட்டு வச்சிருவாரு. ஆனா இவன் ஒண்ணுமே, ஆண்டவர் ஒண்ணுமே சொல்ல, உன் வீட்டுக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா உள்ள போகல. அப்ப ஏதோ ஒண்ணு தடுக்குது. அதை குற்றப்படுத்தி சொல்லல, மகனே நீ அநியாயம் வட்டி வாங்கியிருக்க, அதான் இப்பவுமே திருப்பி விடு, அப்பதான் வருவேன் அப்படிலாம் சொல்லல. அவனே உணர்வடைகிறான். ஆஹா, ஒரு பரிசுத்தமானவர் பேர சொல்லி அழைச்சாரு, என் வீட்டுக்குள்ள வர தயங்குறாரு என்றாரு. எனக்குள்ள ஏதோ ஒரு தடை இருக்கு. பாவத்தை அறிக்கை செய்தான், அதை விட்டு விட்டான். கர்த்தர் பார்த்தாரு, இப்ப அவன் வீட்டுக்கு இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சகர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டார். இப்போ ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்குள் வந்து, உனக்குள் வந்து, உனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். நீ என்ன செய்கிறாய்? வாஞ்சையோடு அவருடைய சமூகத்துக்கு வருகிறாயா? பாவ உணர்வடைந்து நீ அவரிடத்துல அவரை அழைக்கிறாயா? அதுதான் நிச்சயம் வருவேன். உன் வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம். இப்ப சகையுடைய வீட்டுல பணம் இருந்தது, பொருள் இருந்தது, அநீதத்தினால் சம்பாதித்த பொருள். ஆனா சந்தோஷம் இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கணும், கட்டாயம் கொடுத்துருப்பான். இப்ப பாப்பராயிட்டான், ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு உண்டாயிடுச்சு. இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். இதுக்காக கிரயம் கொடுத்தது இயேசு கிறிஸ்து. அந்த சந்தோஷம் இருக்கும். பாவத்தினால் துக்கம் தான். பாவம் செய்கிறவனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஆனா பாவத்தை அறிக்கையிட்டால் ஆபிரகாம் மடியிலே வாழும். இதுதான் அந்த சகையை கிடைத்த சிலாய். ஒரு வீட்டுக்கு வர்றாரு. இன்றைக்கு வாஞ்சோடு தேவனை நோக்கி பார், பாவ உணர்வடைந்து அறிக்கை செய், உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாயிருக்கும். உன்னோடு கூட வாசமாயிருக்கும். நீயும் ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவாய். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நினைக்கிறேன். லூக்கா 4:38. இங்க இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போகிறார். அழைக்கப்பட்டு போகிறார். அங்க அழைக்காமலே போனார். எங்கேயும் அழைக்கப்பட்டு போற ஒரு ஆலயத்துல ஸ்திரீகள் கூடி ஜெபம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். 11 ஸ்திரீகள் வாசிக்கலாம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்துல இருக்கிறார். அங்க ஸ்திரீகள் கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னே அவங்களுக்கு தோணி இருக்கு, நம்ம லேடிஸ் கிளப் தலைவர் அம்மா இன்னைக்கு வராம படுத்திருக்காங்க, கூட்டு போவோம்னு சொல்லி ஜெபம் பண்ற கூட்டு போறாங்க. ஏசப்பாவை கூட்டு போறாங்க. அவர் போயிட்டார். ஏன்னா சீமானை ஏற்கனவே முன்குறித்தவர். ஆக அந்த வீட்டுக்கு தான் போறார். அவர் தான் எல்லாம் தெரியுமே, ப்ளூ பிரிண்ட் தான் எல்லாம் தெரியுமே, யாரும் சொல்ல தேவையே இல்லையே. போயிட்டு அந்த வீட்டுல சுகவீனம் இருக்கிற வீட்டுல
சந்தோஷம் இருக்குமா? இன்னைக்கு உங்க வீட்டுல 4-5 பேர் இருக்கிறீங்க, ஒரு பிள்ளை கடுங்காய்ச்சல், எப்படி இருக்கும்? அல்லது ஒரு தொடர்ச்சியாக மருத்துவத்திலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, உங்க வீட்டுல சந்தோஷம் இருக்குமா? கிழிக்க இருக்குமா? சமாதானம் தான் இருக்குமா? வேதனை. பேதுரு மாமிக்கு ஜுரம், இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் கவலை, ஐயோ எங்க உமன் ஃபெலோஷிப் லீடருக்கு இப்படி ஆயிட்டே என்று சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு தான் கூட்டு போறாங்க. இயேசு கிறிஸ்து வந்தார், பார்த்தார், அந்த ஸ்திரீ எழும்பினாள், உபசரணை செய்கிறார், காப்பி போட்டு கொடுத்தாச்சு, பணிவிடை செய்தாளாம். கடுஞ்சுரம், கடுஞ்சுரம் தான் அப்போ 104. கடுஞ்சுரம் வந்தவங்க சோமானா வேலை செய்யறதுக்கு பலன் வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். அந்த அம்மா உடனே போய் அடப்பங்கத்துல வேலை செய்திருக்காங்கன்னா எவ்வளவு சுகமும் தருபவர், பலனும் தருபவர். இன்னைக்கு நீ சுகவீனமா இருக்கலாம், அல்ல பலவீனமா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்கு வந்தால், உன் வீட்டுக்கு வரும்போது அங்கே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அது எப்படி ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்? அன்னைக்கு பேருடைய வீட்டுக்கு அவர் போனாரு, மாம்சத்துல இருந்தார், போனாரு, அதனால ஆரோக்கியம் உண்டாயிற்று. நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம், இயேசு என்னோட கூட இருக்கிறது அறிக்கை செய்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிற வீட்டுல என்ன நடக்கும்? எப்படி ஆரோக்கியம் உண்டாகிறதா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே என்னோடு கூட போஜனம் பண்ணுவோம். இயேசு சொல்றாரு, அவன் வீட்டுல தங்கணும்னு சொன்னார், இப்போ அவன் வீட்டுல சாப்பிடணுங்கிற. உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொள். எப்படி அவர் மாம்சத்துல வந்து விருந்தாளியா உருவத்துல வந்திருந்தாருன்னா நான் பிரியாணி கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். அவர் தான் உருவத்துல இல்லையே, அவர் எப்படி என் வீட்டுல போஜனம் பண்ணுவார்? சீசர்களுக்கு ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் பசியா இருந்தா நீங்கள் என்ன போஜனம் தரவில்லை, வஸ்திரம் இல்லாத இருந்தா நீங்கள் வஸ்திரம் தரவில்லை, சிறையில் இருந்து நீங்கள் என்ன விசாரிக்க வரவில்லை, எப்பயா நீங்க இதெல்லாம் பட்டீங்க, நாங்க பார்க்கவே இல்லையே. உடனே சொல்றாரு, இந்த சிறியர், ஒரு பசியா இருக்கிறாங்க, ஒரு பிச்சைக்காரன் பார்த்து, இந்த சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள். தான் அந்த சீசர்களுக்கு அர்த்தம் புரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு ஆகாரத்தை இந்த 3 பேர் இருந்தீங்கன்னா முதல் ஒரு பங்கு அந்த பிசைந்த மாவின் முதற் பலன் கர்த்தருக்குரியது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், விளைந்த பலனின் முதற் பலன் கர்த்தருக்குரியது, தலையீற்றுகளின் முதல் பலன் கர்த்தருக்குரியது, பிசைந்த மாவின் முதல் பலன் கர்த்தருக்குரியது. இந்த சாரி பார்த்து உதவி பார்த்துட்டு சொன்னார். அவன் அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா உள்ளங்கை அளவுக்கு மாவு இருக்கு, அதை நாங்க 2 பேரும் தாயும் மகனும் அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு அங்க சாக போறோங்க. திருநங்கட்டா குடும்பம் போல அது. சாப்பிட்டு தான் சாவுன்னு ஒத்தகலாம் நிற்கிறாங்க. உடனே எலியா சொல்ல, நீ சாவு பரவாயில்ல, நீ 2ஆ செய்யாத 3ஆ செய்ய, முதல் அடை எனக்கு கொண்டு வா. ஸ்ரீ கீழ்ப்படிந்தாள். உடனே அடை செய்து கொண்டு வந்து கொடுக்கிறேன், அவன் ஆசீர்வதிக்கிறான். பஞ்சக்காலம் முழுவதும் அவளும் அவள் வீட்டாரும் திருப்தியா புசித்தார்களாம். யோசிச்சு பாருங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுல இருந்து அப்பத்தை புசிக்கிறார் என்றார், அவருக்கு ஒரு பங்கு உண்டு. ஒரு பிசைந்த மாவின் முதல் பங்கு கத்திரிக்காய் எடுத்து இதை நான் பலமுறை நிர்பந்தம் பண்ணியிருக்கிறேன். அதை கேட்டு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை. நிறைய சாட்சிகளையும் நான் சொல்லியிருக்கிறேன், இப்பவும் மீண்டும் சொல்லுகிறேன். உன்னை போஷிப்பவர் அவர். எனக்கு நானா உழைச்சி நானா 60 ரூபாய்க்கு அரிசி வாங்கி கறி வாங்கி எல்லாம் சாப்பிட்டேன் இல்லை, அது கர்த்தருடைய செயல். அவர் உன் வீட்டில் இருக்கிறார், அவரை உட்கார வச்சுட்டு நீங்க சாப்பிடுவீங்களா? உன் வீட்டு தலைவரே அவர் தானே, அவருக்கு தான் முதல் பலன். ஊர்ல எல்லாம் சமைச்சிட்டு அந்த முதல் இதை எடுத்து காக்காவுக்கு வைப்பாங்க இந்து மக்கள். அவங்களுக்கு இருக்க உணவு கூட நமக்கு இல்லை. காக்காவுக்கெல்லாம் வைக்க வேண்டாம், உன்னை காக்கும் கர்த்தருக்கு வைக்கலாம். சாப்பாடாக்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. அவர் என் வீட்டுல புசிக்கிறார், இருக்கிறார், அவருக்கு இந்த ஆகாரத்துக்கு ஒரு ரேஷன் வைங்க. அதை சேமித்து நீ சார்ந்திருக்க திருச்சபையில கொடுங்க, ஊழியர்களுக்கு கொடுங்க,
ஏன் ஊழியர்களுக்கு வேண்டாம், நீங்க ஏழைகளுக்கே கொடுங்க. அவன் இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு பசியோடு இருக்கிற, உழைத்து சம்பாதிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஏழைக்கு, திக்கற்றவர்களுக்கும் அதை நீங்க ஏன் கொடுக்க கூடாது? அவன் கொடுக்கறது இல்லை. என்னைக்கு ஒரு நாள் உணர்ச்சி பட்டு ஒரு பிறந்த நாளுக்கு, திருமண நாளுக்கு போனா போதும் நினைச்சே செய்திடுறோம். நித்தமும் இதுதான் விசுவாச வாழ்க்கை. என் இயேசு என் வீட்டில் இருக்கிறார், அவர் சாப்பிட்ட எச்சுதான் நான் சாப்பிடுறேன். இந்த தாழ்மை வந்து விட்டால் உனக்கு நோயே வராது. ஏன்னா அவர் ஆசீர்வதிக்காமல் எந்த ஆகாரத்தையும் தொட மாட்டார். 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாங்க, அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தார். கடைசியா திருவிருந்து சாப்பிடணும் உட்கார்றாரு சீசர்களோடு. இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தான் கொடுத்தார். அப்போ ஆகாரத்தை நீ அவட்ட கொடுத்தா அதை ஸ்தோத்திரம் பண்ணி தருவார். ஸ்தோத்திரம் பண்ணி தந்தா என்ன நடக்கும் பாருங்க. எடுத்துக்கொள்ளுங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். யாத்திராகம் 23, 25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து புரியுதா? டாக்டர் அவரு ஃபீடர் போஷிக்கிறது மாத்திரமல்ல, டாக்டரும் கூட. இந்த விசுவாசம் இருந்தால் உன் வீட்டில் ஆரோக்கியம் இருக்கும். சில பலவீனங்கள் வரலாம், ஆனா வியாதியின் கூறுகள், மரணத்துக்கு ஏதான வியாதியின் கூறுகள் வராது. உன் ஆயுசு உள்ள மட்டும் திடகாத்திரமா இருக்கும். இன்னைக்கு விசுவாசிங்க. என் பிசைந்த மாவின் முதற் பலன் கர்த்தருக்குரிய. அதை ஒரு ஏழைக்கோ யாருக்கோ கொடுங்க, சபைக்கோ கொடுங்க, அது போய் சேரும். சபையில கொடுத்தா போய் சேரும், எங்கிட்டலாம் சிலர் கொடுப்பாங்க, அது போய் சேரும். சார் யாருக்கு சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேரும். அதை செய்து பாருங்க. எகிப்துல வந்தது போல கொடிய வியாதிகள் யாருக்கும் வந்தது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தலைப்புள்ள சங்கம் ஒரே ராத்திரில கொரோனா வந்து அத்தனை பேர் செத்து போறான். தலைப்புள்ள அத்தனை மூட்டு, கொப்புளங்கள், பேன்கள், எத்தனை விதமான வியாதியின் கூறுகள் இதெல்லாம் பாருங்க. இந்த வாதைகள்ல ரொம்ப கொடூரமா இருக்கும். கர்த்தர் உனக்கு வியாதியின் கூறுகள் ஆரோக்கியத்தை தருகிறது. அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியர் நீதிமானை அவர் பசியினால் வார்த்தை விடவே மாட்டார். உன்னை திருப்தியாய் போஷிப்பார். இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து கொடுத்த பிறகு இந்த ஜனங்கள் 5000 பேர் புருஷனின் கூட்டம் சாப்பிட்டு முடித்த பிறகு திருப்தி அடைந்தார்களாம். இன்னைக்கு நம்ம திருப்தி இல்லாத ஒரு ஆகாரத்தை சாப்பிடுறோம். அவர்கள் திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாட்டிஸ்பாக்டரி கர்த்தர் கொடுக்கிறார். உன் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு ஆரோக்கியத்தை தருகிறார். அப்போ உனக்கு சப்ளையர் அவர்தான், டாக்டரும் அவர்தான், ப்ரொவிஷன் சப்ளை பண்றது அவர்தான், உனக்கு ஆரோக்கியத்தை டாக்டரும் அப்படிதான். எவ்வளவு சிறப்பான காரியம். முதல்ல ரட்சிப்பின் சந்தோஷம், ஆரோக்கியத்தினால் கிடைக்கிற சந்தோஷம். 3வது, இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போனால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. அவர் பல வீடுகளுக்கு அழைக்கப்பட்டார். அதுல ஒரு வார்த்தையை நமக்கு ஆலோசனையா கொடுக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். லூக்கா ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களுக்கு திரும்பி வரும். நீங்க எங்க ஒரு வீட்டுக்கு அழைக்கப்படுகிறீங்க, அந்நியரோ பிரஜாதியரோ விசுவாசிகளோ, வீட்டுக்கு போன வாசல்ல கால் வைக்கிறதுனால பீஸ் பி அண்ட் பியூ சமாதானம் உங்களுக்கு உண்டாயிரும். ஒரு மனதளவில் அந்த வீட்டுக்கு சிலவங்க என்ன சொல்லுவாங்க, பாதகத்தி வீட்டுக்கு வந்தாயா பல்பு சீசா போச்சுவாங்க. பதத்தி வந்தா மிக்சி அரைச்சிக்கிட்டு இருந்தேன், வந்தா என்ன அரைக்கிறீங்கன்னு தான் கேட்டா, போச்சு மிக்சி வெடிச்சு போச்சு சொல்றாங்க இல்லையா. கண்ணை வச்சுட்டாயா, வாயை திறந்தாயா,
போச்சு, அவ காலம் மிதிச்சாலே அவ்வளவுதான், புல்லு கூட முளைக்காது. இது சொல்லப்படுகிற வார்த்தைகள். ஆனா உனக்குள் சமாதானத்தை கொடுக்கிற காரணம் இருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதை நீங்க பாக்குறோம். அதனாலதான் நம்ம பிரைஸ் எல்லாம் இஸ்லாமியர்கள் இதை மிக சிறப்பாக செய்கிறார். நமது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று வார்த்தை அவர்கள் சலாம் அலைக்கம் என்று சொல்வார். உனக்கு சமாதானம் உண்டாகட்டும். அதே நேரத்தில் அவர்கள் திருப்பி சொல்லுவாங்க அலைக்கும் சலாம், அதே சமாதானம் உனக்கும் உண்டாகட்டும். அவன் சொல்ல வேண்டிய வார்த்தை அவன் சொல்லிட்டு அலையணும். நம்ம பிரைஸ்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம மனிதனில் இறைவனை காண்கிறோம், நல்லதுதான். ஆனா ஒரு வீட்டுக்குள் போகும்போது இந்த வீடு எப்பா நான் போறேன்ப்பா, இந்த வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனையோ எல்லாம் தெரியாது, நான் போறதுனால இந்த வீட்டுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகணும்ப்பா. இந்த அபிஷேகத்தை என் மேல வச்சிருக்கிறீங்க, அதை அவளுக்கு கிரியேட் செய்யணுங்கிற நோக்கத்தோட போங்க. இல்லைன்னா நீங்க ஏன் வந்தீங்க, ஐயோ இந்த மனுஷன் ஏன்டா வந்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் விரும்பி உங்களை அழைக்கணும், விரும்பணும். அப்படி போ அவன் ஏன்னா உங்களுக்கு இந்த போனா அந்த வீட்டுக்கு ஒரு நன்மையோ சமாதானமோ சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி அவர்கள் உணர வேண்டும். இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வீட்டுக்குள் போங்க, நிச்சயமாக சமாதானம் உண்டாயிரும். அப்போ தேவன் தருகிற சமாதானம் என்ன? வேதத்துல பார்க்கிறோம், ரோமர்கள் நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலும் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அவன் தேவனுடைய ராஜ்யத்துல புசிப்பு குடிப்பெல்லாம் கிடையாது, ஆனால் பரிசுத்தாவியினால சமாதானமும் சந்தோஷம். அதுதான் ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த வீடு பரலோகமா மாறும். நம்ம வீடு நரகமா தானே இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏன் அப்ப சமாதானக்காரன் இல்லையா? இல்லை. எந்த நம்ம சமாதானத்துக்கு எதிராக சிந்திக்கிறது இல்லை. புகழ் இதுவோ புண்ணியம் இதுவோ அவனை சிந்திப்பதில்லை. நம்ம மாம்சத்தின் சிந்தையோடு தான் இருக்கிறோம். அதுதான் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். ஆவிக்குரிய சிந்தையை தரித்துப்படும், கிறிஸ்டின் சிந்தையை தரித்துப்படும். ஒருவருக்கொருவர் உற்சாகமாய் சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லும். அவன் நல்லா இருக்கணும், அவன் எப்படி போனா நமக்கு என்ன, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கட்டும், மனமார வாழ்த்துங்க. அவன் அந்த வாழ்த்துதலுக்கு பாத்திரமாக இருந்தால் அது அவனுக்கு போய் சேரும். இல்லை என்றால் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கர்த்தர் உங்களுக்கு தந்து விடுவார். எல்லாரையும் வாழ்த்துறியப்பா, God bless you, சமாதானம் உண்டாகும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி பாருங்க. அவன் தகுதியா இருந்தா அவனுக்கு நல்லது, நீங்க சொன்னா அவனுக்கு பாதிக்கும். இல்லை என்றால் அது திரும்ப சொல்றாரு, நீங்கள் ஒருவருக்கு பரிசுத்த முத்தத்துடன் வாழ்த்துங்க. யூதர்கள் கட்டி பிடிச்சு முத்தமிடுவார்கள், அந்த வெளிப்பாடு. நம்ம வாயின் முத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையினால் முத்தமிடும், அன்பான வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துவோம். அன்னைக்கு நமக்கு எல்லார் மேலும் எரிச்சல், எல்லாத்தையும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, எல்லாரையும் தவறா பேசுவது. அது எப்படி நமக்கு சமாதானம் இருக்கும்? முதல்ல உனக்குள்ள சமாதானம் வேணும்னா சமாதானத்துக்கு இந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துல புசிப்புகள் சாப்பாடு அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. அவருடைய திருமுகத்தை பார்த்து முழுவதும் சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற இந்த சமாதான சந்தோஷம் இயேசு கிறிஸ்து உன் வீட்டுக்குள் ஆண்டவர் தர விரும்புகிறார். ஏனென்றால் வேதம் வாக்கு தத்தம் பண்ணுகிறது. ஏன்னா அந்த வாக்கு தத்தத்துல உண்மை உள்ளவர், அதை நிறைவேற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தேவன் ரொம்ப விரும்புகிறார். வாக்கு தத்தம் நிறைவேற, தேவனுடைய பிரமாணங்களை நிறைவேற்றத்தானே வந்த. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் கிடைக்கும். என்ன அழகான வார்த்தை!
நீ அமைதியாய் தங்குறது உன் வீடு. அமைதியா இருக்கணும். நிலையான வாசஸ்தலம் பரலோகம். பூமி வந்து கூடாது, சாலை வந்து கூடாது. பரலோகம் தான் நிலையான வாசஸ்தலம். என் ஜனம் சமாதான தாவரங்கள், சமாதானமான சூழ்நிலை, பிளேஸ், இடம். சென்னையில போகும்போது கூட வீடுகள் பார்க்கும்போது நம்ம நினைச்சோம், தாம்பரத்துல இந்த போது எப்படி இருக்கும், ஐயோ கட்டடா போய் உங்களுக்கு சமாதானமே இருக்காது. எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கும், ஏதாவது வெட்டு குத்துன்னு இருக்கும். ஒரு சமாதானத்தின் தாவரம் கருமணத்தை வச்சுக்கணும். நிலையான வாசஸ்தலத்துல அது நிலையான சமாதானம். ஆனா நீ வாசமா இருக்க தாவரத்திலும் உன் வீட்டிலும் சமாதானம் இருக்கு. அந்த சமாதான காரணம் உன்னோடு கூட இருக்கிறார். அதான் உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருப்பேன் சொன்னவர் உண்மையுள்ளவர். அப்ப இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு நிறைவேறுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து உன் வீட்டில் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாய் இது நடந்தது என்று சொல்லி சுவிசேஷங்களில் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இன்னைக்கு உன் வீடு ஒரு சமாதானத்தின் தாவரமாய் மாறும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சபையுடைய வீட்டுக்கு வந்தார், ரட்சிப்பின் சந்தோஷம். பேருடைய மாமி வீட்டுக்கு வந்தார், ஆரோக்கியத்தினால் சந்தோஷம். எந்த வீட்டுக்குள்ள போனாலும் நீ வாழ்த்து, சமாதானத்தின் சிந்தனை, பரலோகத்தின் சிந்தனை உனக்கு வைத்துக்கொள். உனக்கும் சமாதானம், நீ போகிற இடத்திலும் சமாதானம். உலகத்துல இருந்தவரை வேற என்ன வேணும்? எல்லாம் நினைக்கிறாங்க பணம், பதவி, பட்டம். ஒருத்தருங்க சமாதானம் இருக்க, சந்தோஷம் இருக்கு. பதவியில இருக்க முகத்தை பாருங்க, எவனா செழிப்பானா ஒண்ணும் முடியாது, கடுகடுன்னு தான் இருப்பாங்க. ஆனா நம்ம பாருங்க ஒண்ணுமே இல்லை, புசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, குடிப்பதற்கு ஒண்ணும் இல்லை. ஒரு பரலோகத்தின் சந்தோஷம் அது இயேசு கிறிஸ்து தந்திருக்காரு. அங்க சகைவுக்கு இல்லாத பணமா, அதிகாரமா, ஆனா அவனுக்கு இப்ப கிடைச்சது எல்லாத்தையும் இழந்தான், எல்லாத்தையும் விட்டான். கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம். வேறு மாமிக்கு ஆரோக்கியத்தினால் கிடைத்த சொன்னாங்க. ஸ்திரீகளுக்கு ஆரோக்கியம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுக்குள் வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தில் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தர விரும்பும். ஆனா நீங்க சகைவை போல வாஞ்சோடு அவரை அழைக்கணும். அவங்க உணர்வடைந்த இருதயத்தோடு அவரை நீங்க வரவேற்கணும். இன்றைக்கு இயேசு உன் வீட்டில் தங்க வாசமாயிருக்க விரும்புகிறார். இங்க உன் வீட்டில் வாசமாய் அவர் இருப்பார். காலங்கள் வந்த பிறகு நீ அவரோடு கூட அவருடைய வீட்டில் நிரந்தரமாய் வாசமாய் ஏற்பட்ட சாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியாது. கண்களை மூடுவோம், தேவ நோக்கி பார்க்க, வா என் வீட்டுக்கு வா. உன் வீட்டுக்கு வருவேன், நான் வந்துட்டேன், வாசப்படியில் நிக்கிறேன், கதவை தட்டுக்கிறேன், கதவை தரேன். அறிக்கை செல். நான் அநியாயமாய் சொல்லுகிறேன், அநியாயமாய் அக்கிரம மீறல்களே உனக்கு அவருக்கு தடையா இருக்கிறது. அறிக்கை செய்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம். அவரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீர் வாங்கப்பா. சமாதானத்திலிருந்து விட்டேன், சந்தோஷத்திலிருந்து விட்டேன், ஆரோக்கியத்தில் குறைந்து விட்டேன். தேவனே நீர் இறக்கம் பாராட்டு, இறக்கம் பாராட்டு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷக்குமாரன். நான் இழந்து போன அந்த ரட்சிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, நான் இழந்து போன ஆரோக்கியம், நான் இழந்து போன சமாதானம், அதை தரும்படியா நேசரே நீர் வெளியே எங்கேயும் செல்ல வேண்டாம், என் வீட்டுக்குள் வா, என்னோடு கூட எங்களோடு கூட வாசம் பண்ண, எங்கள் ஆகாரத்தை நீர் முதற் பலனை நீ புசித்தரும். நீ ஸ்தோத்தரித்து கொடுப்பதை நாங்கள் புசிக்கிறோம் ராஜா. உடைய மேஜின் மீது கீழே விழும் துணிக்கைகளை நாங்கள் பொறுக்கிக் கொள்ளுகிறோம். மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தாவீது எவ்வளவு அழகாய் சொல்லும், நம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசித்து விட்டான். நாங்களும் இன்னைக்கு ருசிக்க கிருபை தந்தீர். எங்களோடு கூட வாசமாயிருக்கிறேன். இனிமேல் எங்கள் வீட்டில ரட்சிப்பின் சந்தோஷம், எங்கள் வீட்டில ஆரோக்கியமும் ஆயுசும் வருஷங்கள். அதுபோல எங்கள் வீடு சமாதானத்தின் தாவரம் என்று அழைக்கப்படும். ஏனென்றால் நீர் எங்களோடு கூட இருக்கிறேன். போதும் தகப்பன்,
பாவமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போற பிள்ளையுடைய வாசஸ்தலங்கள் இன்பமானவர்களாய் மாறட்டும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுள்ள பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம்.